வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் மானாம்பதி உங்கள் தனிகேஷ்குமார். 2வது டெஸ்ட் மேட்ச் நேற்று ஆரம்பிச்சது. டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் முதல்ல பேட்டிங் தேர்வு செஞ்சாரு. இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவும் 2வது டெஸ்ட் மேட்ச் நேற்று ஆரம்பிச்சது 22ஆம் தேதி. பேட்டிங் நாங்க ஆடுறோம் அப்படின்னு திம்பா புகுமா கேப்டன் சொன்னாரு. அதே மாதிரி களம் இறங்கினாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி வீரர்கள். நேற்று முதல் நாள் ஆட்ட முடிவுல 256 ரன்னுக்கு 6 விக்கெட் அப்படின்னு நிலைமையில இருந்தது. இன்னைக்கு இன்னும் 240 ரன் அடிச்சு 489 ரன் அப்படின்னு ஆல் அவுட் ஆகிருக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி வீரர்கள். இந்திய அணி தரப்புல பும்ரா 2 விக்கெட்டும், சிராஜ் 2 விக்கெட்டும், குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டும், ஜடேஜா 2 விக்கெட்டும் எடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி தரப்புல முத்துசாமி செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் அவர் அடுத்து மார்க்கோ யான்சன் அவர் 93 ரன் அடிச்சிருக்கிறாரு. அடுத்து களம் இறங்கின கேஷவ் மகாராஜ் அவரும் விளையாடினாரு. போதுமான ரன் அடிக்க முடியாத காரணத்தினால அவுட் ஆயிட்டாரு. இதுதான் 1.5 நாள் கிட்டத்தட்ட 2 நாள்னு சொல்லலாம் சவுத் ஆப்பிரிக்கா அணி முழுசா விளையாடி இருக்கிறாங்க. இந்திய அணி முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து இருக்கிறாங்க. 9 ரன் எடுத்திருக்கிறாங்க 2வது நாள் ஆட்ட முடியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்திய அணி. இதுதான் மார்க்கோ யான்சன் பவுலிங் போட்டாரு. போதுமான வெளிச்சம் இல்லை அப்படின்னு 2வது நாள் ஆட்டம் முடிவு அடைஞ்சிருக்குது. நேற்று முதல் நாள் ஆட்டம் முடிஞ்ச போது இந்திய நேரப்படி 4 மணி 10 நிமிஷத்துக்கெல்லாம் முதல் நாள் ஆட்டம் முடிஞ்சிச்சு. 81 ஓவர் மட்டுமே போட்டுருக்கிறாங்க. இன்னும் 9 ஓவர் போடல. ஒரு நாளைக்கு 90 ஓவர் கணக்கு. இன்னைக்கும் அதே மாதிரி தான். போதுமான வெளிச்சம் இல்லாததுனால சீக்கிரமாவே 2வது நாள் ஆட்டம் முடிஞ்சிருக்குது. கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் களத்தில் இருக்கிறாங்க. இந்தியன் டீம் ஸ்கோர் மொத்தம் 9 ரன் அடிச்சிருக்காங்க. இதுல ஜெய்ஸ்வால் ஒரு 4 அடிச்சிருக்கிறாரு. இதுதான் 2வது நாள் ஆட்டம். நேயர்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஏன்னா இந்த விஷயத்த முதல்ல சொல்லியிருக்கணும். கிரிக்கெட் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இல்ல அடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 25 குழுக்கள் பேருக்கு ஒரு பரிசு ஒன்று காத்திருக்கு. அது என்ன பரிசு அப்படின்னு அடுத்த வீடியோல சொல்றேன். தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.